மட்டும் இல்ல, அந்த பிரபஞ்சத்தில் உள்ள 5 பஞ்சபூதங்கள், 5 பஞ்சபூதங்களான நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் எப்படி 5 பஞ்சபூதங்களால் நிரப்பி இருக்கிறதோ அந்த 5 பஞ்சபூதங்களுமே மனித உடம்புலயும் நிரம்பி இருக்கு. அதாவது அண்டமும் பிண்டமும் எவ்வளவு அழகா தெளிவாக சொல்லியிருக்கிறது. எப்பொழுது அறிவியலும் கணிதமும் வளர்ச்சி பெறாத காலத்திலே மிக எளிமையாக கூறியிருக்கிறோம். சரி, நிலம் எப்படி பார்க்கும் இடமெல்லாம் காணப்படுகிறதோ, நம் தோல் சரீரமானது நம் உடம்பெல்லாம் காணப்படுகிறது. தோலோட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறாரு இந்த அண்டம் பிண்டத்தையும். 75% இந்த உலகம் நீரால் நிரப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம ஹியூமன் பாடியிலுமே அந்த ஈவன் அந்த பிளட் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. 75% அது இருக்குங்கிறத வள்ளலார் கம்பேர் பண்ணி கூறியிருக்கிறார். இந்த வள்ளலார் இவ்வளவு சொல்லியிருக்கிறாரு. ஓகே, இப்ப வள்ளலார் நிலம், நீர், நெருப்பு, காற்று இவ்வளவு சொல்லியிருக்காரு. இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று முத்திரையா எங்க செயல்படுதுன்னா, எப்படி ஒரு பூமிக்கு சூரியனிடமிருந்து வெளிச்சம் பெற்று அந்த சூரியன் அறிவியல் வளர்ச்சி பெறாத அந்த காலத்திலேயே வள்ளலார் என்ன சொல்றாருன்னா சார், இந்த எல்லா உயிர்களுமே இந்த அணுக்களால தான் ஆனது. உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள் எல்லாத்துக்குமே அணுக்களால தான் ஆனது. அதாவது இந்த புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் செய்யும் அற்புதங்கள் தான் எல்லா உயிர்களும் எல்லா அற்புதமான பொருட்களாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்குன்னு வள்ளலார் சொல்றீங்க. வணக்கம் ஐயா. ஐயா ஒரு சின்ன கருவிழி கொஞ்சுதோ புது வசந்தங்கள் நமக்கென அமையத்தான். நெஞ்சும் நெஞ்சை தழுவுதோ அவை தாவம் மீறி பழகுதோ. அம்மணி உன்னைத்தான் கொஞ்ச நெஞ்சு எங்குதே தோடிலே துஞ்ச. வெச்ச ஆசை மாட போடுதா கச்சி புத்து மோந்த தாண்டா. ஓகேவா? அந்த பக்கம் முன்னாடி பாட்டு பேப்பர்ல எழுதுவோம். சொல்லுங்க
இதெல்லாம் பண்ணிருக்காங்களா? அது மட்டும் இல்ல, அந்த பிரபஞ்சத்தில் உள்ள 5 பஞ்சபூதங்கள், 5 பஞ்சபூதங்களான நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் எப்படி 5 பஞ்சபூதங்களால் நிரப்பி இருக்குதோ அந்த 5 பஞ்சபூதங்களுமே மனித உடம்புலயும் நிரம்பி இருக்கு. அதாவது அண்டமும் பிண்டமும் எவ்வளவு அழகா தெளிவாக சொல்லியிருக்கிறது. எப்பொழுது அறிவியலும் கணிதமும் வளர்ச்சி பெறாத காலத்திலே மிக எளிமையாக கூறியிருக்கிறோம். சரி, நிலம் வந்து எப்படி பார்க்கும் இடமெல்லாம் காணப்படுகிறதோ, நம் தோல் சரீரமானது நம் உடம்பெல்லாம் காணப்படுகிறது. தோலோட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறாரு இந்த அண்டம் பிண்டத்தையும். 75% இந்த உலகம் வந்து நீரால் நிரப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம ஹியூமன் பாடியிலுமே அந்த ஈவன் அந்த பிளட் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. 75% வந்து அது இருக்குங்கிறத வள்ளலார் வந்து கம்பேர் பண்ணி கூறியிருக்கிறார். இந்த வள்ளலார் வந்து இவ்வளவு சொல்லியிருக்கிறாரு. ஓகே, இப்ப வந்து வள்ளலார் வந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று இவ்வளவு சொல்லியிருக்காரு. இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று வந்து முத்திரையா எங்க செயல்படுதுன்னா, எப்படி ஒரு பூமிக்கு வந்து சூரியனிடமிருந்து வெளிச்சம் பெற்று அந்த சூரியன் அறிவியல் வளர்ச்சி பெறாத அந்த காலத்திலேயே வள்ளலார் என்ன சொல்றாருன்னா சார், இந்த எல்லா உயிர்களுமே இந்த அணுக்களால தான் ஆனது. உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள் எல்லாத்துக்குமே அணுக்களால தான் ஆனது. அதாவது இந்த புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் செய்யும் அற்புதங்கள் தான் எல்லா உயிர்களும் எல்லா அற்புதமான இந்த பிரபஞ்சத்துல இருக்குன்னு வள்ளலார் சொல்றாரு. வணக்கம் ஐயா. ஐயா ஒரு சின்ன ஓகேவா? அருண்